சைவமா நாட்டுக்கு வாருங்கள், நெய்வேலி சைவமா நாட்டுக்கு வாருங்கள். வேலுடைய அன்பட்டு முருகர் கோவில் திருமண மண்டபத்துக்கு வாருங்கள். காலை முதல் மாலை வரை மாநாடு நடக்கிறது. சைவமா நாட்டுக்கு நெய்வேலி வாருங்கள். திருமந்திர பேராசிரியர் தாய் ராசி ஜெகதீசுவரன் அழைக்கிறார் வாருங்கள். இலங்கை தமிழ் விருட்சம் சந்திரகுமார் வருகிறார். தில்லிகளை உலக்கிய பேரவை குமார் வருகிறார். பெங்களூர் சிவ தொண்டர்கள் வருகிறார்கள். தந்தை சங்கத்தார் வருகிறார்கள். சைவ ஆன்றோர்கள் வருகிறார்கள். கோடை வள்ளல்கள் வருகிறார்கள். வாருங்கள் வாருங்கள் வாருங்கள். நெய்வேலி சைவமா நாட்டுக்கு வாருங்கள். சைவ ஆய்வு கோவை நூல் வெளியிடுகிறார்கள். குருமகா சன்னிதானம் ஸ்ரீமலம் ஸ்ரீ சிவபிரகாச தேசிய சுவாமிகள் காலத்துல அவங்க ஒரு கருணாலயம் ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கும் அது நடந்துகிட்டே இருக்கு. 24ஆம் சன்னிதானம் தொடர்கிறது. அங்கே ஒரு கருணாலயத்தை ஆரம்பித்து மாணவர்களையும் முதியோர்களையும் அத்தியம் உணவு உடுக்க உடை இருக்க இடம் கொடுத்து கல்வி கொடுத்து காப்பாற்றி வருகிற ஒரு நபர் இந்த விழாவுக்கு வந்திருக்கிறாங்க. அவங்களையும் உங்கள்கிட்ட அறிமுகப்படுத்தி வச்சு அவங்களையும் இந்த நேரத்தில் கௌரவப்படுத்துவதை கௌரவமாக கருதுகிறோம். எப்பவுமே திருவாவூர் பிரசாதம் சாப்பிட்டே வளர்ந்தவர். திருவாவூர் பிரசாதமா திரும்ப அவருக்கே கொடுக்க. இங்க பாருங்க குரு முதல்வர் சீர்வளர்ச்சி குமாரசாமி தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் சைவ திருமணம் புதுவை அவர்களை சிறப்பு செய்பவர் தமிழ் சைவ மாநாட்டின் தலைவர் திருமந்திர பேராசிரியர் தாய் தந்து ஜெகதீஸ்வரன் ஐயா இப்போது சிறப்பு செய்வார்கள். என்றால் தெய்வத்தால் ஆராதிக்கும் மாடு என்று பொருள். சிவபெருமானின் பெருமைகளை சொல்லும் சைவ சமயத்தின் 12 திருமுறைகளில் முதல் 7 திருமுறைகளை குறிக்கும் தமிழர்களின் தனித்துவமான சைவ சிந்தனைகளை உணர்த்தி மக்கள் மனதில் ஆழமான பக்தி உணர்வை இந்த பாடல்கள் வளர்க்கின்றன. இதை பார்ப்பவர்கள் வணக்கம். இப்போது தமிழ் சைவ மாநாடு ஜெகதீஸ்வரன் தாய் தொண்டு மையம் நடத்தி கொண்டிருக்கின்ற சந்திரகுமார் அவர்கள் இலங்கையிலிருந்து வவுனியாவிலிருந்து தமிழ் விருட்சம் அமைப்பினோட தலைவர் அவர் வந்திருக்கிறார். அவர் இப்போது ஐயாவை கௌரவப்படுத்துகிறார். அவங்களின் பலத்த கரவொலியோடு அவரை பலத்த கரவொலி கொடுக்கிறார். உண்மையிலேயே அவர் வவுனியாவிலிருந்து இந்த நிகழ்ச்சிக்காக நம்மிடையே வந்திருக்கிறார். உங்களின் பலத்த கரவொலி இலங்கையிலிருந்து ஒரு பிரதம விருந்தினர் வந்து நம்மளை கௌரவிக்கிறது ரொம்ப நல்ல ஒரு கைத்தறிங்க. நம்ம இடத்துல 18 ஆதினிகள் சைவ ஆதினிகள் போல பேருங்க. சைவத்தையும் தமிழையும் முழுமையா முறையா நான் அனுபவிச்சதும் கேட்டுக்கிட்டதும் இந்த வவுனியா அங்க இருந்து வர்ற அந்த சைவர்கள் உணர்வு குணமானவர்கள். தியரியில மட்டும் இல்ல, பிராக்டிக்கல் ரிசர்ச்ல இருக்கிறவங்க வவுனியாவில் உள்ள யாழ்ப்பாணம் வவுனியா பகுதியில் உள்ள தமிழர்கள் பிராக்டிக்கல் ரிசர்ச் தெரியுமா? நம்ம சித்தாந்தமா சொல்லணும்னா அபரதானத்துல மட்டுமே இல்லை, பரதானத்திலும் இருக்கக்கூடியவர்கள்.
சால்வை அணிஞ்சிருக்கிறது ரொம்ப பொருத்தம். அவர் வந்து போட்டிருக்காரு, நல்ல கை தட்டுங்க. தாய்ராசி ஜெகதீஸ்வரன் அவர்கள் ஐயாவை வவுனியா தமிழ் விருச்சகம் அமைப்பின் தலைவர் சந்திரகுமார் அவர்கள் பொன்னாடை அணிவித்து உங்களின் பலத்த கருவறை, இது ஒரு பெரிய முயற்சி. எப்பொழுதும் அவர் நிறைய சொல்வார். நானும் டெல்லியிலிருந்து வந்திருக்கேன். டெல்லி கலை இலக்கிய பேரவை கோபால் கம்மன் கழகத்திலிருந்து வந்திருக்கிறேன். உண்மையிலே ஐயாவுக்காக நான் எப்பொழுதுமே வருவேன். உண்மையிலே வந்து அந்த அளவுக்கு சிவன் பக்தர், இந்த அளவுக்கு இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு திறம்பட காலையில கோயிலிருந்து இந்த அளவுக்கு இந்த நிகழ்ச்சியை ரொம்ப திறம்பட நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த இரவு வரை நிகழ்ச்சி இருக்கு. உங்களின் பலத்த கரவழி ஐயாவுக்கு கொடுக்கணும். இப்ப நானும் ஐயாவை கௌரவப்படுத்துகிறேன். இப்போ மூர்த்தி பெங்களூர்ல இருந்து தமிழ் சங்கத்திலிருந்து பெங்களூர் தமிழ் சங்கத்திலிருந்து வந்திருக்கிறார். ஐயா வந்து கௌரவிக்கிறார். ஐயாவை கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தாய்ராசி ஜெகதீஸ்வரன் ஐயாவை டெல்லி கலை இலக்கிய பேரவை செயலாளருக்கான கோபால் கம்மன் கழகம் இப்போது அவரை பொன்னாடை அணிவித்து கௌரவித்து இந்த நிகழ்ச்சியில் ஐயா முன்னாடி சிறப்பிக்கிறேன். Thank you.